ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு வெஜிடபிள் வச்சு செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி, அதாவது கேரட் லட்டு தான் செய்ய போகிறோம். கேரட் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுக்காகவோ பொரியல் பண்ணுறதுக்காகவோ வாங்கி வச்சுருப்போம். அது பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாள் ஆயிடுச்சுன்னா தோல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி போயிடும். அந்த மாதிரி கேரட்டில் நீங்கள் இந்த லட்டு செய்யுங்க. அந்த கேரட்டை தூக்கி போடாமல் வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த தோலெல்லாம் நல்லா சீச்சு எடுத்துட்டு அலசிட்டு நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் தண்ணியே சேர்க்காமல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. துருவினதை விட நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிடணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்கவே கூடாது. இப்படி அரைச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு லட்டு மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம பாத்திரத்தை காய வச்சு நெய் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கிறிஸ்மஸ் பழத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுருக்கிற அந்த கேரட்டை நெய்யில் போட்டு நல்லா வறுத்துடணும். அதாவது கேரட்டில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நெய்யிலேயே நல்லா வதக்கணும். ஜீனி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் தான். ஓவர் இனிப்பாக வேணும் எனக்கு அப்படின்னீங்கன்னா நீங்கள் இப்போ நான் 1/4 கிலோ கேரட்னா 100 கிராம் ஜீனி சேர்த்துருக்கேன். அதை விட அதிகமாக நீங்கள் ஜீனி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஜீனியும் கேரட்டையும் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம இதில் ஜீனி சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா வதங்கிடணும். கொஞ்சோன்னு பார்த்திங்க, அதாவது ஒரு ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கிட்டு ஜீனியெல்லாம் நல்லா இலகி கேரட்டோட நல்லா மிங்கிளாகி அப்படியே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வாசனையில் நமக்கு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம நெய்யில் வதக்கி வச்சுருக்கிற அந்த கருப்பு திராட்சையும் இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 தடவை நல்லா நெய்யிலேயே வதக்கணும். நெய் பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கடையில் இருக்கக்கூடிய லட்டு மாதிரியே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இந்த லட்டை செஞ்சு எடுக்க போகிறோம். நீங்கள் செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது இது ஸ்வீட் கடையில் வாங்கினதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேரட் லட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப 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 சத்தானதும் கூட. கேரட்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.